நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை டெலீட் பண்ண போகிறேன். ஏன் பிரவீன் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்டு நான் அந்த பேஜுக்கு ரொம்பவுமே கிராட்டிடியூடும் சொல்கிறேன். ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ ஒரு கம்ப்ளீட் அவுட்லைனாக சொல்லிடுறேன். நான் வந்து 11th படிக்கிறப்ப இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்ப கரெக்டாக கொரோனா வந்துச்சு. 11th நாங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதிட்டோம். கடைசியாக ஏதோ ஒரு எக்ஸாம் மட்டும் தான் எழுதலை, அதுக்கப்புறம் தான் லீவ் விட்டாங்க. இப்போ 11th முடிச்சுட்டு நான் 12th வரேன். இப்போ கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் நடக்குது. ஜூம் கிளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது. என்கிட்ட வந்து ஃபோனே இல்லை. எனக்கு கிராண்ட்மா இருக்காங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயி அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோட அம்மா. அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் வாங்கிட்டாங்க அப்படின்னு. என் பர்த்டே வந்து ஏப்ரலில். பட் ஆனால் வந்து அந்த டைமில் அவங்களால வாங்கி தரல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 கரெக்டாக தரல. அந்த 15, 14, 15, 16 அந்த ரேஞ்சு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தேன். ஸோ 2020 எனக்கு வந்து ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு? அப்போல்லாம் கொரோனா வந்துருச்சா, ஸோ ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போயே நான் வந்து லைக் ரேண்டமாக சும்மா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னு தான். எப்படின்னு தெரில, நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த ஜிடிஏலாம் வந்து விளாடுவோம்ல, அதில் விளாட்றப்போ நம்ம சீட் கோட்லாம் போட்டு டக்குன்னு ஒரு கார்லாம் கொண்டு வர வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அப்போயே எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும், எப்படி சொல்கிறது, ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்ப்பேன். மைண்ட்ஸ் ஆஃப் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இப்போ வீடியோ போடுறதில்ல, அவர் வீடியோ இன்னமும் யூடியூப்பில் இருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சைபர் செக்யூரிட்டி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்தளவுக்கு வீடியோ போட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி நானும் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆகணும் அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் யூடியூப்பில் பிரவீன் டெக் அப்படின்னு, எனக்கு எப்படி பிரவீன் டெக் அப்படிங்கிறது தாட் வந்துச்சுன்னே தெரில. என் பிரவீன்னு போட்டு டெக்குன்னு வச்சு நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட் இஸ் டிஎன்எஸ் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து போடணும் அப்படின்ட்டு ரொம்ப பேசிக்கில் சைபர் செக்யூரிட்டிக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் தெரியணும்ல, ஸோ அந்த பேசிக்ஸ்லாம் தெரியணுங்கிறதுக்காக வீடியோ போட்டேன். ஒரு 4லேருந்து 5 வீடியோ அவ்வளோதான் போட்டிருப்பேன். அதுக்கே எனக்கு ரொம்ப, அப்போல்லாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் வந்து போடுவேன். அப்போவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் இல்லை, நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகிறோம் அப்படின்ட்டு வந்து அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பேஜ் ஹேக்கிங் இன்ஃபோ அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படிலாம் தாண்டி எப்படியோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2021 நான் 12th முடிச்சிட்டேன். 12th வந்து காலேஜ் தான் வந்து ஆல் பாஸ் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணவும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை நான் எந்த சைடு போகணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட். எனக்கு எந்த சைடு போகணுன்ட்டு ஒரு ஐடியா இல்லாதனால எங்கள் வீட்டில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காலேஜ் போகல, நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஃபீஸ் கட்டியாச்சு, நீ போய் தான் ஆகணுன்ட்டு. பட் அப்போ என்கிட்ட ஃபுல் என்னோடய லைஃப்பை பற்றி நானே வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கணும். நான் வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்னு இப்போ நான் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். பட் அந்த மூலயமா எனக்கு இப்போ ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்ட்டு வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் 2021 டிசம்பரில் வந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா ஹெல்த் சம்மந்தமான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஆரம்பிச்சு டிசம்பர் டு டிசம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, என் கோர்ஸ் அப்படி தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. டிசம்பரில் ஆரம்பித்து அடுத்த டிசம்பர் 2023 டிசம்பரில் எனக்கு முடியும். 2 இயர் கோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. 2022 ஒரு வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டேன். எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு தெரியுது நான் வந்து சும்மா ஒப்பேத்துறதுக்கு தான் அந்த கோர்ஸுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சும்மா ரேண்டமாக எப்படி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னே தெரில, ஓகே நம்மளும் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஃபேஸை வச்சு வீடியோ போட ஆரம்பித்தது தான் வந்து பிரவீன் டெக். என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னு வந்து முன்னாடியே சொல்லிடுவேன். ஆனால் வந்து அது கடைசி வரைக்கும் நடந்தது. 10th இவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னே எடுக்கலை, 11th இவ்வளோ மார்க் எடுக்கிறேன்னே எடுக்கலை. பட் நான் வந்து பிரவீன் டெக் அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பித்தேன்ல, அதில் வந்து நான் 100K கன்ஃபார்ம் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் வந்து வந்து அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு அந்த பேஜ் வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம். நான் பிரவீன் டெக் அப்படிங்கிற பேஜை உருவாக்குனதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வீடியோ போடுறது தான் என்னோட எய்மாகவே இருந்துச்சு. அப்புறம் எப்படி வந்து நான் இந்த டெக் சம்மந்தமாக டெக் ட்ரிக்ஸ் அப்படின்லாம் போடுவேன். இப்போ ஃபோனில் ஏதாச்சும் ட்ரிக் இருக்குன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஸோ அது எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு எனக்கே தெரில. நான் வந்து அப்படியே ஃப்ளோவில் போயிட்டேன். விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா
என்னோட ஏஜ் ஆனவங்க அண்ணாலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் கேட்பாங்க, இதில் என்னடா இந்த செட்டிங் இப்படி வந்துருச்சு, மறுபடியும் எனக்கு பழைய மாதிரி வச்சு கொடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முக்கால்வாசி இந்த ஃபோனை பற்றி ஏதாச்சும் தெரியணும், ஏதாச்சும் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா சஜஷன் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்து நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அது ரிலேட்டடாக வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரில. நான் வந்து என்னோடய டார்கெட் ஃபுல்லாமே வந்து 100K தான் ரீச் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சும்மா ஒரு 4 to 500 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு 200 300 அப்படின்ட்டு வந்து டெலிகிராமில் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து கிடச்சிச்சு. நானும் அதை பண்ணேன். என்னன்னா ஒரு வீடியோக்கு 200 300 தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பக்கத்தில் ஆயிடுச்சு. இன்னும் நான் 100K ரீச் பண்ணவே இல்லை. நான் ஆனால் டார்கெட் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ரீச் பண்ணுறேன் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். சரி, என்ன ஒரு வருஷத்தில் நமக்கு கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 year 1 month 19 days நான் வந்து 100K வந்து ரீச் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு டே விட்டு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த டைமில் தான் நான் வந்து அப்போல்லாம் என்கிட்ட வந்து ஸ்டாண்டு கிடையாது. ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், Redmi Note 8 அந்த ஃபோனில் தான் போட்டுருந்தேன். அப்புறம் கரெக்டாக இந்த காலேஜ் விட்டு வர டைமில் இந்த ஈவினிங் டைமில் சன்செட் இருக்கும். கரெக்டாக சன்செட்டில் எடுத்தோம்னா வெளிச்சமாக இருக்கும், இல்லைனா வந்து இருட்டாயிரும் அப்படின்ட்டு நான் ஒரு நாள் விட்டு ஜான் ஃபெப்ரவரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து தான் டெய்லியும் போட ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023 வந்து நான் போஸ்ட்டு ரீல் எல்லாமே சேர்த்து 318 ரீல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 21,300 rupees வந்து மேக் பண்ணியிருக்கேன். 2023 நியர்லி நான் அந்த டைமில் ஒரு 80K ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருப்பேன். அப்புறம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. 2024 நான் வந்து February 17 அன்னைக்கு நான் வந்து 100K ரீச் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து சொன்னதை வந்து செஞ்சுட்டேன், 100K ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த 100Kக்கு அப்புறம் நான் வந்து 200K போகணும், 300K போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட்டே இல்லை. நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் அவ்வளோதான் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே வந்து நினைக்கல. அதுக்கப்புறம் ரேண்டமாக காமனாக வந்து ஓப்பனாக சொன்னால் மணிக்காக தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தேன். அதே டைமில் நான் வந்து வேல்யூவும் கொடுக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக நீங்கள் வந்து ராகுல் எம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் யூடியூப்பில். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 day 3 daysக்கு முன்னாடி தான் அவர் வந்து லைவுக்கு வந்தார். ப்ரோ எங்கே ப்ரோ இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் கிட்டத்தட்ட 1 to 1.5 years வந்து இன்னும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கார். நீங்கள் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு உருப்படியாக ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் ஃபீல்டில் வந்து இவர் வந்து வருவார். அவர் தான் வந்து ராகுல் எம். எனக்கும் நான் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் 2023 இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெக் சம்மந்தமாக டெக் ட்ரிக்ஸ், இப்போ ஃபோன் ட்ரிக்ஸ், எந்த ஃபோன்லாம் நீங்கள் வாங்கலாம் அண்டர் 30Kக்குள்ளே அந்த மாதிரி இருக்க வீடியோஸ்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் வந்து என்னோடய கோல் வந்து நான் வந்து ஒரு கோடிங் லேர்ன் பண்ணணும், ஒரு கோடர் ஆகணும், ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அடுத்து ஏன்னா நான் 2 year டிப்ளமோ அந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ப்ரோக்ராமிங் சைடில் இது பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரோக்ராம் வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் வந்து ராகுல் ப்ரோவை பார்த்து தான் வந்து வேல்யூ தரணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு சைட் பை சைட் கண்டென்ட் கிரியேஷன் வந்து போட்டேன். 2024 வந்து பார்த்தீங்கன்னா 179 ரீல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 55,540 rupees வந்து மணி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பெங்களூரில் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். 2025 வந்து 30 போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். 111 ரீல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 141 போஸ்ட்டு ரீல் எல்லாமே சேர்த்து வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 81,907 rupees வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,58,747 ரூபா நான் வந்து இந்த பிரவீன் டெக் பேஜ் மூலமா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒன்லி பெய்டு ப்ரொமோஷன் மூலமா. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நிறைய பேர் கம்மின்னு நினைக்கிறீங்க, அதிகம்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 3 வருஷத்தில் வந்து எனக்கு இவ்வளோ மணி வந்து கிடச்சிருக்கு. அட் த டைம் நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் பிரவீன் நீ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டெலீட் பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல நான் வந்து கோடிங் சம்மந்தமாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல,
அதான் இப்போ நான் வந்து 100K ரீச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக் சம்மந்தமாக டெக் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி வந்து கோடிங் சம்மந்தமாக ஸ்விட்ச் பண்ணுவோம். எனக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ கொலாப்ஸ்னால் எப்படி சொல்கிறது, நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், என்னோடய ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் இதுதான் வந்து ரீசன். ஸோ இதனால நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், பிரவீன்டெக் 2026 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அதில் தான் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து இந்த டெக் சம்மந்தமாக இல்லாமல் ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நானுமே வந்து நிறைய சொல்லிட்டு செய்யாமலாம் இருந்திருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ ரெகுலராக சி ப்ரோக்ராமிங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய இதில் மல்டி டாஸ்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இதை வந்து சொல்லாமல் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, பிகாஸ் நீங்கள் இல்லைனா ஒன்றுமே வந்து பண்ணியிருக்க முடியாது. அதுக்கேற்ற வேல்யூ நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் வந்து ரொம்ப ஃபீலாக வந்து போயிட்டு இருந்தேன், கொஞ்சம் வீட்டிலலாம் பிரச்சனை. நான் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து இருக்காங்க, அவங்க சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், போகிற வழியில் பார்த்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அப்போதைக்கு அவங்க கேட்குறாங்க, என்னடா பிரவீன் கண்டென்ட் க்ரியேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து அக்கா இல்லைக்கா இந்த மாதிரி போடலை, வீடியோஸ்லாம் இப்போ போடுறதில்ல, இனிமேல் தான் கொஞ்சம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னேன். அவங்க வந்து என்னடா நீ தான் நல்லா போனுவே, என்னாச்சு, வீடியோ போடு, நீ பண்ணுற எஃபர்ட் வந்து இப்போ ஓகே, பட் ஆனால் இன்னும் நல்லா நீ எஃபர்ட் போட்டினா நீ வந்து அதை அட்டைன் பண்ணிடுவ, நீ ஏதோ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, பட் ஆனால் நீ வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த அக்கா வந்து சொன்னது வந்து அந்த அக்கா சொன்னது ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் வந்து இப்போ புதுசாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணதுக்கு. ஆனால் நான் வந்து முன்னாடியே அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க சொல்லவும் ஒரு லெவரேஜாக இருந்துச்சு. ஸோ எஸ், ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் எனக்கே தெரியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ நினைக்கிறேன். மறுபடியும் நான் வந்து பிரவீன்டெக் பேஜை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் 2026 வந்து. இப்போ நான் 2023 அந்த கோர்ஸ் எடுத்தனால எனக்கு நிறைய லாஸஸ் வந்து நடந்திருக்கு. அது இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஓகே தான், ஏன்னா நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணனால தான் எனக்கு வந்து இப்போ கண்டென்ட் க்ரியேஷனில் வந்து போகணும், கோடிங் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு நிறைய அந்த கோர்ஸ் எடுத்தனால எனக்கு ரொம்பவே லாஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல், நமக்கு தெரியும்ல நம்ம வந்து எப்படியாச்சும் வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஹாப்பின்னு வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு அந்த கோர்ஸ் எடுத்தனாலே எனக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் பிரவீன்டெக் பேஜை வந்து டீஆக்டிவேட் தான் பண்ணுறேன், டெலீட் பண்ண போகிறது கிடையாது. என்னடா பிரவீன் பேக்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இல்லை. எனக்கு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன், இந்த மாதிரி பேட்மேன் படம் பார்த்துருப்பீங்களா நீங்கள், அதில் அந்த கிணறுலேருந்து பேட்மேன் வந்து வெளியே வரதுக்கு கயிறை வச்சு ட்ரை பண்ணுவார், பேக்கப் வச்சுக்கிட்டு. கடைசியில் அவர் வெளியே வந்திருக்கவே மாட்டார், கயிறு இல்லாமல் ட்ரை பண்ணுவார், அவர் வந்து அதை பிடிச்சி கிணத்துலேருந்து வெளியே வந்துடுவார். ஸோ நான் டெலீட் பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தாட் வந்துச்சு, ஏன்னா நான் பிரவீன்டெக் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் என்னோட நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணேன் என்னோட மூஞ்சியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோவில் எனக்கு மூஞ்சியில் பஞ்ச் பண்ண மாதிரி என்னோடய ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ்லாம் நான் வந்து பார்க்கணும். ஸோ டெலீட் பண்ணிட்டேன்னா நிறைய வீடியோலாம் நான் வந்து ரெட்ரைவ்லாம் வந்து பண்ணி வைக்கல. ஸோ அந்த பேஜில் தான் இருக்குது, நான் அதை வந்து டீஆக்டிவேட் தான் பண்ண போகிறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ அந்த இதில் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதை ஆக்டிவேட் பண்ணி அதை நான் வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். மறுபடியும் நான் வந்து இந்த பேஜுக்கு நான் வந்து வரப்போகிறது கிடையாது, புதுசாக இருக்க பேஜில் மட்டும்தான் வந்து வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹோப் யூ ஆல் support this.